Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை 91வது சங்கீதம் 7வது வசனம். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. எப்படி? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல உங்களுக்கு விரோதமாக அநேகர் எழுப்பி வராங்களா? ஐயோ, நான் எந்த தப்பு செய்யல, நான் என் வேலையில உண்மையை உத்தமா இருக்கிறேன், ஆனா சும்மா இருக்கிற எனக்கு விரோதமா வந்துட்டே இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் எவ்வளவு தப்பு பண்றாங்க. என்னுடைய ஆபீஸ்ல நான் செய்யற டியூட்டி செய்யக்கூடிய இடத்துல எத்தனையோ பேர் இந்த தவறு செய்யறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு சும்மா இருக்கிற எனக்கு விரோதமாவே எழும்புறாங்கன்னு பாக்குறீங்களா? தேவ பிள்ளையே, வாக்குத்தத்த வசனத்தை ஒன்னு கூடி வாசி பாருங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உங்களுக்கு விரோதமா யாரு வந்தாலும், உங்க பிசினஸ் விரோதமா, வேலைக்கு விரோதமாக, உங்க குடும்பத்துக்கு விரோதமாக, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக, உங்க மனைவிக்கு விரோதமாக, உங்க புருஷருக்கு விரோதமாக, உங்க அம்மா அப்பாவுக்கு விரோதமாக, உங்க சந்ததிகள் விரோதமாக யாரு எழும்பினாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறது ஒண்ணுதான், ஏசப்பா என் வாழ்க்கைய நீங்க பார்த்துடுங்க, நான் உங்களை மட்டும்தான் நம்புறேன். எப்படி? ஏசப்பாக்கு மேல ஃபெய்த், விசுவாசம் இருக்கிறவங்களுக்கு எதை குறிச்சும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவரை மட்டும் பார்க்குற பிள்ளைங்களுக்கு எதுவுமே ஒன்றும் செய்யாது. நீங்க ரோட்ல நீங்க வரது போறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயம் வரும். நீங்க ரோட்ல போறீங்க, நீங்க நேரா போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு 2 சைடுல, ஒரு சைடு ஒரு ஜீப்பு போகுது, ஒரு சைடுல ஒரு பெரிய வேற ஒரு லாரி போகுதுன்னா என்ன செய்யணும்? நீங்க பயந்து ஐயோ வண்டி வந்துட்டு ஒதுங்கன்னு திரும்பினா லாரிக்கு மேல வலது சைடுல அப்படி திருப்பினீங்களா லாரி இடிச்சிடும். இடது சைடுல போனீங்கன்னா என்ன இந்த ஜீப்பு இடிச்சிடும். பின்னாடி பார்த்தீங்கன்னா வேற மொரட்டு பெரிய கண்டெய்னர் லாரி வரும், அது இடிச்சிடும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? நேரா போனோம். அதான் பைபிள் சொல்லுது, வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் போங்க. ஐயோ, நான் சும்மா தான் போனேன், ஒரு ஆளு இடிச்சிட்டாரு வண்டியை வச்சு. நீங்க சும்மா போனாலும் இந்த உலகத்துல ஆபத்து வரதான் செய்யும். ஏன்னா நீதிமான்களுக்கு துன்பங்கள் அநேகமா இருக்குமா. உண்மையா வாழணும், நம்ம நேர்மையா வாழணும்னா இந்த உலகத்துல நிறைய ஜனங்கள் நம்மள என்னன்னா, இவங்க ஒரு பழம், இது ஒரு முட்டாளு, பைத்தியம், இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, கெட்டு போகிறவர்களுக்கு வேத வசனம் பைத்தியமா இருக்கு. நீங்க வேதத்தை குறித்து யார்கிட்டயே சொல்லுங்க. வேதத்தில் என்ன சொல்லிருக்கு? அம்மா அப்பாவை நேசிக்கணும், மனைவிக்கு உண்மையா இருக்கணும், புருஷனுக்கு உண்மையா இருக்கணும், தாத்தா பாட்டிக்கு அவங்க சொல்லும்போது வயசானவங்க அவங்களுக்கு கீழ்படியணும், ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ் கீழ்படியணும், படிக்கிற காலத்தில் படிக்கணும், வேலைக்கு போனால் உண்மையா இருக்கணும், நம்ம டியூட்டியில் உண்மையா இருக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது. அப்படிதானே? இதெல்லாம் போட்டிருக்கா இல்லையா? ஆனா நம்ம என்ன செய்வோம்? ஐயோ, நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது நம்ம மட்டும் லஞ்சம் வாங்கலன்னா, இந்த டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு லஞ்சம் கொடுத்து வாங்கிட்டு வேலையை பிடிச்சுக்கிட்டு லஞ்சம் வாங்கலாட்டி இவன் தானே பைத்தியக்காரன் அப்படிதானே சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும்? ஏசப்பா பிள்ளைகளே, ஏன்னா இன்னும் மரித்தால் நீ எவ்வளவு செல்லும். இன்னைக்கு நீ செத்து போனா, இன்னைக்கு நைட்டு கடந்து தூங்குறோம், காலையில இறந்து போயிட்டோம்னா நம்ம பரலோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா? இன்னைக்கு வர நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து ஏசப்பாட்ட கேளுங்க. நான் சின்ன வயசுல இருந்து அறிந்தும் அறியாமல் துணிகரமா நான் செய்த எல்லா பாவத்தை மன்னிங்க ஏசப்பா. என் வேலையில நான் எவ்வளவு மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாலும் என்ன மன்னிங்க. இனி எதே செய்யறேன், நான் செய்த பாவத்தை நான் திருப்பி செய்யாதபடி என்ன உணர்வடை செய்யுங்க. என் கண்ணு செஞ்ச பாவம், என் சிந்தனைகள் செஞ்ச பாவம், என் இருதயத்துல மற்றவங்களுக்கு விரோதமா எழும்பின பாவங்கள், என் சரீரத்துல எல்லா இதும் மன்னிங்க. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் மன்னிப்பாரு. ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன சொல்ற? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேரும். நீங்க சும்மா இருந்தாலும் யாரு உங்களுக்கு விரோதமா எழும்புறதாலும் அவங்கள என்ன செய்வாங்க? ஐயோ, இவன் உண்மையை உத்தமனா இருக்கான், இவனுக்கு விரோதமா எழும்புனா நம்ம தான் மாட்டிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அப்படிப்பட்ட முள்கள் போல இருக்கிற ஜனங்களை எல்லாம் மாற்றி விட்டுருவாரு. நீங்க நேர் வழியில போனா உங்களுக்கு அதுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா என் கூட இருக்கிறவங்கலாம் ஒரு நாளுக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான், நான் மட்டும் தான் முட்டாள், நேர்மையா இருந்துட்டு டெய்லி எனக்கு 1000 ரூபாய் போதும்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன முட்டாள் நினைக்கிறேன். அப்படி நினைக்காதீங்க. நேர்மையா இருந்தா என்னைக்குமே உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. உங்க சந்ததியில சாபம் வராது. நீங்க யாரு முட்டாள்னு சொன்னாலும் அந்த முட்டாள்னு சொல்றாங்களே அவங்க தான் அடிமுட்டாளா மாற போறான். ஆனா என்னைக்கா இருந்தாலும் கண்டுபிடிக்கும் போது ஒரு பாருங்க, எத்தனையோ ஒரு லஞ்சம் வாழ்க்கை ஃபுல்லா லஞ்சம் வாங்குறாங்க. ஆனா அவங்க ஒரு 50 வயசு 60 வயசு ஆகும்போது ஒரு நாள் என்ன செய்யறாங்க? ஒரு சின்ன கேஸ்ல பிடிபடுறாங்க. மொத்தத்துல அவங்களுக்கு வெளியே வந்துறாங்க. கெட்ட பேரோட பேப்பர்லாம், பிரபல பேப்பர்லாம் வருது, இப்படி லஞ்சம் வாங்கிட்டாங்க, லஞ்சம் வாங்கிட்டு. அது தேவையா? அவங்க குடும்பத்துல எவ்வளவு கேவலம். ஆனா மக்கள் நினைக்கிறேன், நான் தான் இவ்வளவு சம்பாதிச்சா வரைச்சேன், இனி இவ்வளவு கேஸை நான் பாத்துக்கிறேன். ஆனா கடவுள் விடமாட்டார் தேவப்பிள்ளை. அநியாயமா மத்தவங்க காசு 1 ரூபா, 1 சென்ட் நமக்கு இருக்குன்னா அதுல 1 இன்ச்சு இடம், காம்பவுண்டு கட்டும்போது 1 இன்ச்சு இடம் அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டி நம்மள்ட்ட இருந்துன்னா நம்ம கரெக்டா இருக்கணும். ஏன்னா அது சாபமா நம்ம பிள்ளைகள் சேர்ந்துடும். அவங்க வேலை செய்வங்க வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. நம்ம அளந்து ஸ்கொயர் ஃபீட் அளந்து பார்க்கணும்.
ஏன் என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, என் பிரச்சனை இருக்குன்னா ஒருவேளை அந்நியருக்கு இடம் ஒருவேளை நம்மள்ட்ட இருக்கான். அவங்களே தெரியாம அவங்க ப்ராப்பர்ட்டியை தெரியாம அவங்க காமெண்ட் கட்டும் போது அவங்க இடமே நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி கட்டியிருப்பாங்க. எப்படின்னா அவங்க விட்டு கட்டியிருப்பாங்க. ஆனா அப்படி இருந்தா கூட நீங்க இடிச்சு எவ்வளவு செலவு வேணாலும் இடிச்சு அவங்கள்ட்ட ஒழுங்கு மாதிரியா உங்களை எவ்வளவு அவங்க ப்ராப்பர்ட்டி எவ்வளவு கிடக்குதோ நம்மள்ட்ட ஒரு இஞ்சி இருந்தாலும் அதை இடிச்சு என்னைக்கு கரெக்டா கட்டுறீங்களோ அன்னைக்கு தான் உங்க குடும்பத்துல சாபம், பிரச்சனைகள், போராட்டம்லாம் மாறும். அதுவரை ஏன் எனக்கு நிம்மதி இல்லை, ஏன் தூக்கம் இல்லை, என்னத்தை தான் சாப்பிட்டு தொலைஞ்சாலும் உடம்புல ஏற மாட்டுதே, எவ்வளவு மெடிசன் எடுத்தாலும் தூக்கம் வர மாட்டுது, விடுதலை இல்லையே ஏன்னு கடவுள்கிட்ட கேட்டீங்கன்னா ஆண்டவர் பேசுவார். என்ன பேசுவாரு? நம்ம தவறை சுட்டி காட்டுவாரு. நமக்கு தெரியாமலே நிறைய தவறு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கோம், நம்மள்ட்ட இருக்கோம். நம்ம நினைப்போம் இதெல்லாம் பெரிய விஷயமா, எல்லாமே செய்யறப்போ எல்லாரும் 100% செய்யும் போது நான் 20% தான் செய்யறேன், இதை கூட செய்யறாட்டி ஒரு மனுஷனா அப்படி நம்ம இதயத்துக்குள்ள ஒரு பிசாசு கிரியை செய்யும். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வணங்குற தேவன் யாரு? 100க்கு 100 100% பியூர். நம்ம ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆப்பிள் வாங்கி கொடுக்கறோம்னா அந்த பிள்ளைக்கு 3வது குவாலிட்டி 4வது குவாலிட்டி ஆப்பிள் அழுகுனதா வாங்கி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, நான் செகண்ட் குவாலிட்டி சாப்பிட்டாலும் என் பிள்ளை ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை சாப்பிடணும்னு நம்ம நினைக்கும் போது நம்ம வணங்குற தெய்வம் 1000 கோடியில் ஒரு தெய்வமா இருக்கக்கூடாது. அங்க இருந்திருக்காரு, பக்கத்து வீட்டுல இருக்கிறாரு, மேல இருக்கிறாரு, கீழே இருக்கிற போய் எல்லாம் போகக்கூடாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்களே ஏசப்பா சொல்றாரு. அதனால அந்த பாக்கியவானா நம்மளை மாற்றுகிற ஆண்டவர் சமூகத்துல எத்தனை 1000 பேர் நம்ம விரோதமா எழும்பினாலும் நம்மளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவங்களெல்லாம் தவிடு பொடியாக்கி நம்மளை விட்டு அப்புறப்படுத்துகிற ஆண்டவர் சமூகத்தை நீ ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. சோதனை சபாமை துதிக்கிறோம். பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் எசப்பா உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொன்னீரே. இந்த செய்தியை பார்த்து கேட்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள், நெருக்கடிகள், ஆண்டவரே இவர்கள் எந்த தவறு செய்யாவிட்டாலும் இவங்க தான் தப்பு செஞ்சாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கூட சில ஆட்கள் கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட போராட்டம் இருந்தாலும் இவங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக, தாய்க்கு விரோதமாக, தகப்பனுக்கு விரோதமாக, சகோதரர்கள் விரோதமாக, சகோதரிக்கு விரோதமாக 1000 10,000 பிரச்சனைகள் இவ்வளவு போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறாங்கன்னா அந்த போராட்டத்தில் ஒரு விடுதலை கொடுப்பீராக தகப்பனே. விடுதலை கொடுத்து இந்த குடும்பங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ நீர் கிருபை செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.